கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஏன் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் இப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது. நீங்கள் பொறாமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், விபச்சாரிகளே. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தையே சார்ந்து உலகத்துக்காக வாழ்ந்து எதை பேசினாலும் உலக காரியங்களை அதிகமாய் பேசி பொருளாசை உள்ளவர்களாய், இச்சை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் வாழ்கிறவர்கள் தான் உலக சிநேகம். இந்த உலக சிநேகத்துல இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் எதற்காக ஒவ்வொரு மனிதனையும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார்? உலகத்துல இருக்கிற உங்களை என்னையும் ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவன் அவனை விரும்புவதில்லை. அதனாலதான் சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதில்லை. தேவன் ஒருவர் உண்டு, அவர் நியாயாதிபதியாய் வருவார், நல்லவரையும் தீயோரையும் நியாயம் தீர்ப்பார். நாம் வாழ்கிற காலத்துல நம்மால் முடிந்த ஒரு நன்மையை செய்ய வேண்டும், நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் முதல்ல வரணும் பிரியமானவர்களே. அப்படி வரும்போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க உலகத்தை 100க்கு 100 நேசித்து உலக காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி இந்த பக்கம் இயேசுவை ரட்சிப்பார் என்றால் கட்டாயம் ரட்சிக்க மாட்டார். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. அப்போ உலகத்தையும் நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உலகத்தில் உள்ள ஜனங்களை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, தேவனை மறந்து போறீங்க. அதான் அவர் வேதனைப்பட்டு சொல்றார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 பேருக்கு வேலை செய்யவே முடியாது. உலகத்துக்கும் வேலை செய்ய முடியாது, கர்த்தருக்கும் வேலை செய்ய முடியாது. அது வேற, இது வேற. அது விரோதமான பகை. அதை நான் செஞ்சுட்டு இங்கே இருப்பேன் என்று இருக்க முடியாது பிரியமானவர்களே. அதனால தயவு செய்து உலக காரியங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்க. ஆண்டவரோடு இருங்க, உலகம் உங்களை தேடி வரும். இதுதான் உண்மை. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரை இறங்கட்டும். உலக சிநேகம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீரே எங்களுக்கு போதும். அதன்படி நடக்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.